ஆமாம்மா. மன அக்கா ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்கம்மா. என்னையும் மன அக்கா மாதிரி நினைச்சிடாதீங்கம்மா. போதும், எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் என ஆறுதல் கூறினாள். அம்மா ஏதோ ஒரு நினைவில் சுழன்றவளாய் தவித்தபடி மௌனமாய் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள். மனோவின் போட்டோவிற்கு முன்னால் தீபம் பிரகாசமாய் ஒளிந்து கொண்டு இருந்தது. மனோவின் செவ்விதழ் சிரிப்பு அம்மாவை மெய்மறக்க செய்தது. மறுநாள் இருவரும் அவரவர் வேலைக்கு கிளம்பி சென்றனர். நெஞ்சில் சுமந்த துக்கத்துடனேயே தையல் எந்திரங்களை ஓசைக்குள் மெல்லியதாய் கிருஷ்ணகானம் ஒலித்தது கொண்டிருந்தது. அன்று புதிதாக ஆரம்பித்திருக்கும் ரெடிமேட் கடையிலிருந்து வந்து இவர்கள் வடிவமைத்திருக்கும் புதிய ஃபேஷன் ஆடைகளை பார்த்து பிடித்து போக நிறைய ஆர்டர்களை கொடுத்து கொண்டு இருந்தனர். இதெல்லாம் இதோ இருக்காங்களே, சாரதா மேடம் தான் டிசைன் பண்ணது சார். குட், ரொம்ப கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க மேடம். ஒரு மாடலிங் செக்ஷனுக்கு டிசைன் பண்ணி தர முடியுமாங்க என்றார் அந்த வட இந்தியர். என்ன மாதிரி மாடலிங்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் சார். எனக்கு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், ஸோ ட்ரெஸ்ஸஸ் தான். அழகா சாரியிலிருந்து சொல்லி குழந்தைங்கன்னு வெரைட்டியான டிசைன்ஸ் வேணும். சாரதம்மா நீங்களே ஆர்டர் எடுத்துக்கங்க என்றாள் பாஸின் மகள். பாஸுக்கு உடல் நலம் இல்லாததால் இப்பொழுது பாஸின் மகளே கவனித்து வந்தாள் அந்த தையலகத்தை. அவளும் ஃபேஷன் டிசைனிங் படித்திருந்ததனால், மந்த்ரா நீங்க படிச்சவங்க, நீங்க ஆர்டர் எடுக்கிறது தான் பெட்டர். நான் உங்களவு எனக்கு படிப்பு இல்லை. நான் டிசைன் பண்றேன், மற்ற வேலைகளையும் கவனிச்சுக்கிறேன் என்றாள். சாரதம்மா உங்களோட டிசைனிங் எல்லோருக்கும் பிடிச்சு போச்சு. அதான் ஃபேஷன் டிசைனர் கூட நம்ம கடைக்கு வராங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? படிப்பை விட அனுபவம் தான் பெருசுன்னு தெரியுது. எல்லாமே உங்க அனுபவத்திலும் ஞானத்திலும் நீங்க கத்துக்கிட்டது தான். நாம படிக்கலையேன்னு நீங்க ஒரு நாளும் வருத்தப்படவோ தாழ்த்திக்கவோ கூடாதுங்க. இப்ப கூட நீங்க நினைச்சா படிக்கலாம். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, மற்ற விஷயங்களை எல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன் என்றாள். கரும்பு தின்ன கசக்குமாங்க. படிக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான். ஆனா என்ன செய்யறது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒத்து வர மாட்டேங்குது. பார்க்கலாம். ஆனா இப்போ என் பொண்ணு ஆமோதித்த கம்ப்யூட்டர் இங்கிலீஷ்னு நிறைய கத்துக்கிறேன். அவளும் நீங்க சொன்ன இதையே தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. நானும் சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கேன். பொண்ணு என்ன படிக்கிறாங்க? இது பிஇ செகண்ட் இயர். இன்னும் 2 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கணுங்க. குட். ஒரு பொண்ணா தனி மனுஷியா எத்தனை செய்றீங்க, பாராட்ட வேண்டிய விஷயம்தாங்க. உங்க ஹஸ்பண்ட் என ஆரம்பித்த மந்த்ரா அவளை ஏறிட்டவாறு மௌனமாக, அவர் கொஞ்சம் பொறுப்பில்லாத மனுஷன், ஆனா முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல, வீட்டை கவனிக்கிறார் என்று சொல்லி முடிக்க முன்னர் மந்த்ராவின் செல்போன் இசைக்க சென்று விட்டாள். மந்த்ரா தன் கணவனை பற்றி கேட்ட அந்த நொடியே வெடிக்குண்டாய் வெடித்து சிதறியது அவள் இதயம். மனோவின் நினைப்பும் ஆமாவின் நினைப்பும் தைத்த அம்பாய் ஆள் மனது வரை துளைத்தெடுக்க, அம்மா சிரித்தபடியே உள்ளே நுழைந்தவள், என்னோட கீயை மறந்து போய் வீட்லயே வச்சுட்டேன், வந்துட்டேன். கீ வேணுமா? என்னடா காலேஜ் லீவா? டிவியை பாருங்களேன், ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டு இருக்கு. பட்டென்று திரும்பி டிவியை பார்த்த சாரதா மகளை இறுக்கி கொண்டாள். இது எப்போ நடந்துச்சு அம்மோ? நான் கவனிக்கவே இல்லையே. காலையில காலேஜுக்கு போனதுமே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் காலேஜை விட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. போலீஸ் குவிஞ்சு போய் கிடக்குது. நாய்கள் வேற காலேஜ் ஆடி போய் கிடக்குதுமா.
யாரோ ஒரு ரவுடி ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட்டா உள்ள வந்துட்டானாம். பயங்கர போலீஸ் பந்தோபஸ்து. கிரைம் பிரான்ச்சுக்கே எங்க காலேஜ்ல குமிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு ஒருத்தரையும் மெட்டல் டிடெக்டிவ் வச்சு செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அவனோட போட்டோவை பெரிய ஃப்ளெக்ஸ் கேட்ல முன்னாடி வச்சிருக்காங்க. அவன் எதுக்காக ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா சேர்ந்து எங்க காலேஜுக்குள்ள நுழைஞ்சானே தெரியல. ஏதாவது கையில வச்சிருப்பானோன்னு எல்லோருக்கும் சித்தம் கலங்கி போயிட்டாங்கம்மா. ஸோ காலேஜ் லீவு என்றாள். நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாட்கள்ல தானே ஜனங்கள் முக்கியமான சில இடங்கள்ல கூடுறாங்க. அதாம்மா, நேத்து எனக்கு இருந்த மூட்ல பேப்பரே படிக்கலாமோ. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுல. பேப்பர்ல ஏதாவது ஒரு பக்கத்துல பத்தி வந்துகிட்டு தானே இருக்கு. சரி, நீ நேரா வீட்டுக்கு போகணும். கதவை பூட்டி பத்திரமா இருக்கணும். ஷீலா வீட்டுக்கு போனேன், ஷர்மி வீட்டுக்கு போனேன்னு போயிடாத அம்மோ. அம்மா சீக்கிரமா இன்னைக்கு நாளுக்கெல்லாம் வந்துருவேன் என்றாள். வீட்டு சாவியை வாங்கி கொண்டு பஸ் பிடித்து வீட்டுக்கு சென்று உடனே அம்மாவின் ஆணைப்படியே கதவை தாளிட்டு விட்டு உள்ளேயே வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். சில சல்வாரின் ஹூக்குகள் அருந்து போயிருந்ததை எடுத்து அதற்கெல்லாம் ஹூக்குகள் தைத்து சில முக்கியமான துணிகளை அம்மாவின் சாரி பிளவுஸ்களையும் அயன் செய்து அந்த ரூமில் இருந்த கபோர்டில் அடுக்கி வைத்தாள். அம்மாவின் துணிகளை அயன் செய்யும் போது எவ்வளவு பழையதாய் உள்ளது. தனக்காக அம்மா எவ்வளவு தன்னை சிக்கனப்படுத்திக் கொள்கிறாள். அம்மாவுக்கு சீக்கிரமே நான் ரெஸ்ட் கொடுக்கணும். தனி மனுஷியாய் என்னையும் மன அக்காவையும் வளர்த்து அக்காவை எம்டெக் வர படிக்க வைத்து கல்யாணம் செய்து கொடுத்து என்னையும் இவ்வளவு படிக்க வைத்து வாடகை கொடுத்து அம்மா எவ்வளவு பாடுபட்டு எதிர்நீச்சல் எல்லாம் போட்டு இவ்வளவு உயரத்துக்கு வந்திருப்பா. இதையெல்லாம் தாண்டி மன அக்காவின் இழப்பு எவ்வளவு பெரிய துக்கம். அவ்வளவு பெரிய துக்கத்தையும் சுமந்தவளாய் இன்னும் இரும்பு மனுஷியாய் நெற்றியை அலங்கரிக்கும் குங்குமமும் காலில் மெட்டியும் கையில் வளையலும் இது அவளின் ஒரு இருண்ட வாழ்க்கையின் பக்கங்களா? அம்மாவை பற்றிய சிந்தனைகள் படர்ந்து சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. அவளின் இதய சுற்றுகளில் என்னைக்காவது ஒரு நாள் என் கண் முன்னால வந்தால் நறுக்குன்னு கேட்டுடணும். இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? உனக்கு இதயம்னு ஒண்ணு இருந்தா எங்க அம்மாவை நீ இப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லும் போதே பற்கள் கடிப்பட்டு நரம்பு மண்டலமே இறுகி புடைக்க வரும் கண்டிப்பா வராமல் போகாது. நானும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் நியாயமும் தர்மமும் செத்துறல. ஆனா என் மன அக்கா வாழ்க்கையில் மட்டும் நியாயம் கிடைக்கவே இல்லையே. கனத்த இதயத்துடன் தனிமையின் சுவரில் மாலையுடன் சிரித்து கொண்டிருந்த மனோ அக்காவையே பார்த்தான். காலமும் நேரமும் கசையடிக்குள் கட்டுப்படாமல் ஓடிக்கொண்டு இருந்தது. இன்னைக்கூட மனோ அக்கா நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. அம்மா அம்மா அன்று பூராவும் மெழுகாய் உருகி தவித்தாள். வனகுரி எம்டெக் முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா மனோ அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள், நாளைக்கு பெண் பார்க்க வருபவர்களுக்கு வச்சி சொச்சி வெற்றிலைப்பாக்கு பழம் என எல்லா தேவையான ஐட்டங்களையும் வாங்கி கொண்டு கடை வீதியிலிருந்து ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த போது 6 அடி உயரம் மாநிறத்தில் உள்ள பையனுடன் காரிலிருந்து இறங்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்ததை கண்டவுடன் இதயத்துக்குள் இடியென இறங்கியது அவளின் நம்பிக்கையில். சற்று நேரம் சிக்னலில் ஆட்டோ நின்றபோது கவனித்த அம்மாவுக்கு சிக்னல் விழுந்ததும் ஆட்டோவில் சாமான்களுடன் இறங்கி போனவளை, மேடம் ஆட்டோ சார்ஜ் கொடுக்காம போறீங்களே? குரல் கேட்டவுடன் திடுக்கிட்டு, சாரி தம்பி, ஒரே டென்ஷன். 100 ரூபாய் அவன் கையில் கொடுத்து விட்டு உள்ளே போக, மேடம் மீதி சில்லறை வாங்காம போறாங்களே என்றவன் பாவம் என்ற அனுதாபத்துடன் மீதி சில்லறையை கொடுத்து விட்டு கிளம்பினான். ஆமோதிதா +1 படித்து கொண்டிருந்தாள். அம்மா எனக்கு பசிக்குதுமா. பள்ளியில் இருந்து வீட்டுக்குள் நுழையும் போதே கை கால் அலம்பி விட்டு வாடா. என்ன வேணும்னு சொல்லு, செஞ்சு தரேன்.
தோசையும் ஆனியன் சட்னியும் என கூறியவாறே முகம் அலும்ப கொல்லையில் இருந்த கிணற்றடிக்கு ஓட சற்று முன் பார்த்த காட்சி இதயத்தை கசக்கி பிழிந்து கொண்டிருக்க, அம்மா ரொம்ப பசிக்குதுமா. மீண்டும் ஆமோ அம்மாவை உலுக்கியபடி தரையில் அமர்ந்தாள். இதோ ஒரு நிமிஷம், கல்லு காஞ்சிருச்சு, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சுட சுட சுட்டு கொடுக்கலாமேன்னு. ஆனியன் சட்னி எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா நீங்களும் என்னோட சேர்ந்து சாப்பிடணும். இல்லடா, பசிக்கல. அம்மா மத்தியான லஞ்சையே இப்பதான் சாப்பிட்றேன். அதற்குள் பொன்முறுவலாய் தோசையை கல்லில் இருந்து எடுத்து தட்டில் வைத்து ஆனியன் சட்னியும் வைத்து சாப்பிடாமோ. அம்மா எனக்காக ஒரே வாயாவது சாப்பிடணும். தோசையை பீத்து சட்னியில் தொட்டு ஓட்ட அவளின் பாசத்திற்குள் கட்டுண்டவளாய் வாயில் வாங்கி கொள்ள, அம்மா இன்னொன்னு நீ சாப்பிட. அம்மாவுக்கு தோசை வாத்து கொடுத்து ஹார்லிக்ஸும் கரைத்து கொடுக்க, அம்மா மேத் டியூஷனுக்கு போயிட்டு வர கிளம்பினால அம்மா. பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு மனம் உலைக்களமாய் தவிக்க, நாளைக்கு வரவங்களுக்கு என்ன பதில் சொல்றது கடவுளே? இதெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பொய்யா இருக்கணும். என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. கனத்த இதயத்துடன் மனவின் வரவுக்காக பால்கனிலேயே காத்திருந்தாள். இரவு மணி 7 தொட்டு கொண்டிருந்தது. அம்மா வழக்கம் போல செல்லமாய் அழைத்தபடியே உள்ளே நேராக பார்த்தபடியே நுழைய, என்னடா இவ்வளவு நேரம்? இருட்டில் பால்கனியில் இருந்து குரல் வர, அம்மா ஏம்மா இருட்டில் உட்காந்துருக்கீங்க? அதையும் பழகிக்கணும் மனோ. வேண்டாம்மா, நமக்கு இனி இருட்டே வேண்டாம். இனிமே பௌர்ணமி மாதிரி இருக்கணும் நம்ம வீட்ல. அம்மா ஸ்வீட் சாப்பிடுங்க. மனோ என்னடா ஸ்பெஷல்? ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற? இன்னைக்கு ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கேம்மா. என்னது புரியலையே? மனோவுக்கு சங்கீதம் என்றால் உயிர். தவறாமல் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆரம்பித்த சங்கீதம் இன்றும் தொடர்கிறது. அது இப்பொழுது மியூசிக் காம்படிஷன்ல இன்னைக்கு ஃபைனல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா வின் பண்ணியிருக்கேம்மா. சும்மா இல்லை, 1,00,000 பரிசு. இப்பவே சினிமாவில் கூட பாடுறியான்னு ஜட்ஜா வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டாங்க. அம்மாவின் இதயம் தாமரையாய் மலர்ந்தது. இதுவரை தாறுமாறாக துடித்து கொண்டிருந்த இதயம் பூவிதழாய் மென்மையாய் காற்றில் தலையாட்டி அசைந்தாடும் மலராய் புன்னகையுடன், ம் அப்படியாடா? என்னை கூப்பிட்டு இருந்தா நானும் வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்து ரசிச்சிருப்பேன்ல. நீங்க அவ்வளோ தூரம் வருவீங்களோன்னு தான் சொல்லலை. சாரிம்மா. இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களை மத்தியானம் காலேஜ்ல இருந்தே வந்து அழைச்சிட்டு போயிருப்பேம்மா. இப்போ என்னம்மா, அடுத்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு உங்களையும் ஆமாவையும் அழைச்சிட்டு போறேன். அடுத்து என்ன மியூசிக் மனோ என்றால், அடுத்து சினிமாவில் பாட கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுவாங்கம்மா. அப்போ என்னோட ரெக்கார்டிங்ல என் பக்கத்துல உட்காந்து பாருங்களேன். அம்மா நான் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிருப்போமா, நீங்க வேலைக்கு போறதெல்லாம் விட்டுறணும். இனி வீட்டில் தையல் மிஷினோட போராடுறதையும் விட்டுறணும். என்னோட ரெக்கார்டிங்க்கு துணையா வரணுமா. சந்தோஷம் பொங்கி தழும்பியது அம்மாவின் முகத்தில். மனதில் இமையாய் கனத்திருந்த பாரம் இறங்கி இளம் பஞ்சாய் மென்மையாய் மெத்தென்று சிரித்தது. கேட்கலாமா வேண்டாமா மனோ கிட்ட? மனம் பூவா தலையா போட்டு கொண்டு இருந்தது. கரிய மேகங்களுக்கிடையே ஒளிரும் மின்னல் கீற்றாய் மனதின் ஓரம் ஒரு சிறு நம்பிக்கை துளிர் விட்டது. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற பொண்ணுகிட்ட கேட்டு மனசை நோகடிச்சிடக்கூடாது. எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சுட்டு வந்திருக்கா. இவ்வளவு சொன்ன பொண்ணு அதை மட்டும் மறைப்பாளா? அதெல்லாம் இருக்காது. கூட மியூசிக் காம்படிஷன்ல இருந்த பையனா இருக்கும். மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. சே, என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. தனக்குள் ஒரு நம்பிக்கை விதை முளைத்து வீரியமாக நின்றது. மனோ சும்மா பாட்டு கத்துக்கிட்டுமேன்னு அனுப்புனேன். அது உன்னைய இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும்னு
நான் நினைச்சு கூட பார்க்கலடா. மனோ ஆற தழுவி முத்தமிட்டபடி கூறினாள். நானும் தம்மா சும்மா கலந்துகிட்டது தான். தரையில் கால் பரவ சந்தோஷத்தில் மிதந்தாள். மனோ, நான் சொன்னேன்ல அவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு, உன்னைய பொண்ணு பார்க்க. அம்மா மிரண்டு விழித்தாள். ஏய், நல்ல பையன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை, சென்னையில வீடெல்லாம் இருக்கு. நீயும் இங்கேயே கல்யாணம் செஞ்சு இருந்தீன்னா அம்மாவும் உன்னைய அடிக்கடி பார்த்துக்குவேன்ல. அம்மா, இப்பதான் சினிமா வரைக்கும் வந்திருக்கேன், இன்னும் நிறைய சாதிக்கணும். இப்பவே வேண்டாம்மா. முகம் தொட்டா சுருங்கி ஆனது. அம்மா கிட்ட மறைக்காம உள்ளத சொல்லணும் மனோ. இதுதான் காரணம்னா உன் விருப்பப்படியே கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஆனா இப்ப சொல்லு, இதுதான் காரணமா? அம்மாவின் விழிகளை நேருக்கு நேர் பார்க்க சக்தியற்றவளாய் தலையை கவிழ்ந்தவாறு, அம்மா ப்ளீஸ்மா, மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். யார் மனோ அது? நல்ல ரிச் ஃபேமிலி அவரு. என்னைய ரொம்ப விரும்புறார். மனோ, நம்மளோட தகுதியை நீ நினைச்சு பார்க்கணும். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவர் எதையும் எதிர்பார்க்கல. அவரும் அவங்க வீட்டுல சொல்லிட்டாராம். ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்களே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க, அப்படித்தானே மனோ? அப்படி ஏமா நினைக்கிறீங்க? நீங்களும் போய் பேசணும். நீங்க அங்க போய் பேசும்போது எந்த காரணத்தாலையும் என்னால அவமானப்பட்டுடக்கூடாது. அதான் முன்னெச்சரிக்கையா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன் மனோ என்கிட்ட சொல்லல? மௌனமாய் அம்மாவின் மார்பில் தழுவி விசும்ப, இன்னும் எனக்கு அவ்வளவு தைரியம் வரலம்மா. அதான். மனோ, அப்ப நாளைக்கு வரவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அம்மா ப்ளீஸ், எனக்காகம்மா, ப்ளீஸ்மா. கையை பற்றியபடி. மனோ, அம்மா சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது. எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ ஹாப்பியா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். பிசிக்கல் அட்ராக்ஷனை வச்சு யாரையும் எடை போட்டுடக்கூடாது. முக்கியமா நம்மளோட தகுதிக்கு மீறி யோசிக்க கூடாது. அம்மா, அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். அவரும் சொல்லிட்டார், எனக்கு நீ மட்டும் மனைவியா வந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு. அவ்வளவு நம்பிக்கையா மனோ அவர் மேல? மௌனமாய் தரையை பார்த்தவாறு கண்ணீரை துடைத்தவாறு நின்றாள். எத்தனை நாள பழக்கம் மனோ? 3 மாசமா. தினமும் எனக்காக காத்திருந்து இதெல்லாம் பேசினார். அதுக்கப்புறமா தான் நான் சரின்னு சொன்னம்மா. இப்போ உனக்காக அவர் காத்திருப்பார். அடுத்து நீ அவருக்காக காத்திருக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. இப்போ உனக்காக துணையா வருவார். அடுத்து நீ எங்க வந்துருவியோன்னு காணாம போயிடக்கூடாது. பாரு, அதான் திரும்பவும் சொல்றேன் மனோ, நல்லா யோசிச்சு பாரு. இது வாழ்க்கை. வாழ்க்கையில சந்தோஷம்தான் முக்கியம். வாழ்க்கைன்னா வாழ்வதற்கு தான், வழக்காடுவதற்கு அல்ல மனோ. அம்மாவையே இமைக்காமல் பார்த்தவள், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா. அப்போ முடிவே செஞ்சிட்டியா மனோ? சரி, வர வெள்ளிக்கிழமை அவங்கள வந்து பேச சொல்லு. அம்மா, நீங்க தான் பேசணும். அவங்க வருவாங்களான்னு தெரியலம்மா. அவரை வந்து உங்ககிட்ட பேச சொல்லட்டுமாம்மா? உனக்காக நான் சரின்னு சொல்லிதானே ஆகணும். சரி, வர சொல்லு. மறுநாள் விக்ரமுடன் காரில் வந்து இறங்கினாள். விக்ரமும், எனக்கு மனோதான் முக்கியம், கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் எனக்காக மனசை மாத்திக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா வந்து பேசுங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் மற்ற விஷயங்களை நான் பேசிக்கிறேன் என்றான். மனோ, உனக்காக தான் போறேன் நாளைக்கு. அம்மா தேங்க்ஸ்மா. பெரிய பங்களா வாட்ச்மேன் நாய் கேட்ல நிக்க, யாரை பார்க்கணுங்க?
சொன்னவுடன் உள்ளே நுழையும் போதே திடுக்கிடல்.